கணக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா திசை வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். 5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க மட்டும் முதல்ல பார்த்துங்க. நிறை கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுதிக்கும் நிறை எவ்வளோ? 5 கிலோகிராம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உந்தம் கொடுத்துருக்காங்க. உந்தம் எவ்வளோ? 2.5. இது செல்ஃபோனில் நத்ததுனால கொஞ்சம் கையெழுத்து சரி இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை கேட்க வேண்டியது என்ன கேட்டிருக்காங்க? திசை வேகம். என்ன கேட்டிருக்காங்க? திசை வேகம். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? உந்தத்துக்கான ஃபார்முலா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? உந்தம் = நிறை இன்ட்டு திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன? உந்தம் = என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம்? நிறை இன்ட்டு திசை வேகம். நிறை இன்ட்டு திசை வேகம். இது உந்தத்துக்கான ஃபார்முலா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க? நிறை கொடுத்துருக்காங்க, உந்தம் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? திசை வேகம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திசை வேகம் அதை அப்படியே நிறுத்திக்கணும். திசை வேகம் நிறுத்திக்கணும்னா என்னென்ன இருக்குது? அந்த பக்கம் உந்தம் இருக்குது, அப்படியே உந்தம் வச்சுக்கோங்க. உந்தத்துக்கு இந்த பக்கம் நிறை அந்த பக்கம் போச்சுன்னா என்ன பையில் வரும்? நிறை. நெக்ஸ்ட் என்னவும்? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் உந்தம் எவ்வளோ. அப்போ திசை வேகம் = திசை வேகம் அப்படி நம்மளுக்கு என்ன தெரியும்? உந்தம் 2.5 கிலோகிராம். இது கரெக்டாக எழுதணும். கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 மீட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்குதுன்னா நிறை எவ்வளோ? 5 கிலோகிராம். அப்போ கிலோகிராமுக்கு கிலோகிராம் போயிடும். மீதி என்னக்கு மீட்டர் பண்ணி 5ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 25 வச்சிங்கன்னா 5 5 25. அப்போ 0.5. அப்போ எவ்வளோ வரும்? 0.5. அப்போ ஆன்சர் என்ன? முதல் சொல்லுங்கள். திசை வேகம் ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0.5 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 1 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்மக்கிட்ட நிறை கொடுத்துருக்காங்க, 5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, உந்தம் கொடுத்துருக்காங்க. உந்தம் எவ்வளோ? 2.5. திசை வேகம் எவ்வளோ? அதான் கொடுக்கல. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? உந்தத்துக்கான ஃபார்முலா மட்டும்தான் தெரியும். அது என்ன சொல்கிற? உந்தம் = நிறை இன்ட்டு திசை வேகம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? திசை வேகம். அப்போ என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட்டு திசை வேகத்தை அதை பக்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? உந்தம் பை நிறைன்னு வரும். ஏன்னா உந்தம் அந்த பக்கம் இருக்குதுங்களா? உந்தம் பை நிறைன்னு வரும். நிறை வந்த பிறப்பு நம்ம ஃபார்முலாவில் சப்மிட் பண்ண வேண்டியது தான். நிறை வேகம் = நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 1 கொடுத்துருக்காங்க.
கிலோகிராம் நிறைய எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க 5 கிலோகிராமு. அப்போ என்னாச்சு, இதுக்கு கிலோமீட்டர் கிராமுக்கு கிலோகிராம் வந்து போயிடும். 5 லட்சம்னா 0.5 வரும். மீதி இருக்கிற யூனிட்னா மீட்ரு வினாடி இன்வெர்ஸ் 1. அப்போ ஆன்சர் என்ன, திசைவேகம் = 0.5 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.